டிக்கெட் டு பின்னாலைக்கு வந்து மொதல் டாஸ்க் வந்துச்சு. மொதல் டாஸ்க்கில் வந்து முயலை வந்து அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபுரம் மாதிரி செஞ்சு காப்பாற்றிக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து அந்த கோபுரத்தை தட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தினேஷ், ரவீனா, விசித்ரா இவங்க 3 பேரும் தோத்துறாங்க. அடுத்த டாஸ்க்கு இவங்களால விளையாட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அடுத்த டாஸ்க் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 3 பேருமே வெளியே உட்காந்துருக்காங்க. அடுத்த டாஸ்க் விளையாட மணி போயிடறாப்புல. மணி, மாயா, பூர்ணிமா இவங்கெல்லாம் போகிறாங்க. ஏற்கனவே அர்ச்சனா, விஜயவர்மா இவங்க 2 பேருமே விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடலை. அவங்க ஜட்ஜாக இருந்து எல்லாத்தையுமே கண்காணிக்கிறாங்க. இப்போ வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து மணிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. மணிக்கு சப்போர்ட் பண்ணோன்னா நிக்சன் பயங்கர காண்டாகி வந்து கத்த ஆரம்பிச்சிடாப்புல. நீங்கள் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணலாம்? இது வந்து ஒருத்தர் சிங்கிள் கேம் விளையாடணும். ஏன் நீங்கள் டபுள் கேம் விளையாடுறீங்க? இது தப்பு இல்லையா? அப்படிங்கிற மாதிரி கத்துறாப்புல. அது டபுள் கேமோ சிங்கிள் கேமோ நாங்கள் விளையாடுறோம். எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீ எப்படி உனக்கு மாயா, பூர்ணிமா இவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணி நீ பண்ணியோ அதே போல் நாங்கள் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அவருக்கு நேரடியாக வந்து நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தான் நீ வந்து கேட்கணும். இது மாதிரி கேட்குறது தப்பு இல்லை அப்படின்னு மாதிரி பயங்கரமாக கத்து தினேஷ் கத்துனோன்னா நிக்சனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா மாயா, பூர்ணிமா 2 பேருமே சேர்ந்து கேங்காக விளையாடும்போது தினேஷ் வந்து மணிக்கு வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? யார் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறத வந்து செயல்படலாம். யார் வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு தினேஷ். ஆனால் நிக்சன் இதை வந்து அக்செப்ட் பண்ணலை. நேராக அர்ச்சனா ஜட்ஜாக இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போகிறாங்க. அவங்க அர்ச்சனா வந்து ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறாங்க. இது கேமில் வந்து எல்லாருமே விளையாடணும். வெற்றி பெறக்கூடாது. அதுக்கு என்ன நீங்கள் யுத்தியை பயன்படுத்துகிறீங்களோ அதை யுத்தியை பயன்படுத்தலாம். அவர் வந்து வெளியே இருந்து தான் சப்போர்ட் பண்ணி பேசினாரே தவிர மற்றபடி அவர் கேமுக்கு வந்து ஒன்றும் பேசலை அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்லிடுறாங்க. தினேஷுக்கு சப்போர்ட்டாக பேசிடுறாங்க. நிக்சனுக்கு என்ன கடுப்புனா எப்படியா இருந்தாலும் மணியை வெளியேற்றிடணும், மணியை காண்ட ஏற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ரவீனா வேற நடுவில் வந்து மணிக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பித்தோடனே நிக்சன் ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த கொந்தளிப்பு சண்டையாக ஓடிக்கிட்டு இருக்குது. 2வது புறமும் வந்து பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நிக்சன் செஞ்சது சரியா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.